சார் வெளில போட்டாரு. ஓஹோ. மிஸ்ஸஸ் ரவி இல்ல? யார் இது? நான் தான் சதீஷ். வாங்க. உட்காருங்க. ரவியை பார்க்கலான்னு வந்தேன். அவரு இப்பதான் வெளியே போனாரு. ஓஹோ. காஃபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ். எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்? ஒன்றும் வேண்டாம். வேற ஏதாவது? நோ தேங்க்ஸ், ஒன்றும் வேண்டாம். மிஸ்டர் சதீஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். 2-3 மாசமா மைசூர்ல தான் இருந்தேன். ஃபேமிலி எங்க இருக்கு? அப்பா அம்மா மைசூர்ல இருக்காங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபேமிலி ஒன்றும் ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேண்டாமா மிஸ்ஸஸ் ரவி? எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டி? என்ன ரவின்னு கூப்பிட்டா போதும். எனக்கு பொறாமையாவே இருக்கு. எதுக்கு? என்ன தப்பா நினைச்ச கூடாது. ரத்திய மாதிரி அழகான ஒரு பெண்ணை மனைவியா அடைஞ்சவனை பார்த்து நிச்சயமா யாரும் பொறாமப்படுவாங்க. நான் அவ்வளவு அழகியா? நிச்சயமா. அப்போ நான் வரட்டுமா? ரவி வந்தா சொல்லிடுங்க. ஓகே. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் சதீஷ் கிட்ட பேசினது உனக்கு பிடிக்கலையா? நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. Oh my God. அவங்கெல்லாம் ரவி சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? உனக்கு தெரியாதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவா போறீங்க. தேங்க்யூ டாக்டர். மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும். என்னங்க இந்த விஷயத்த அப்பாவுக்கும் அக்காவுக்கும் தெரிவிக்கணுங்க. காஃபி. ஹலோ, ரவி here. நான் தான் ஜெயன். ஹாய், how are you? ஃபைன், thank you. அப்புறம் சௌமியா கர்ப்பமா இருக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த விஷயத்தை ரவி கிட்ட சொல்லிடு. ஓ ஷூர், இப்போ சொல்லிடுறேன். ஜெயன் ஃபோன் பண்ணா சௌமியா கர்ப்பமா இருக்காளா. How nice. சௌமியா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஹலோ. ஹலோ, நான் தான் சதீஷ்.
என்னத்த சொல்றது பார்வதி, முதலாளிக்கு அர்ஜென்டா 100 மாங்காய் வேணுமா. இந்நேரத்துல நான் எங்க போய் பொறுக்கிறது? இப்ப எதுக்கு அவ்வளவு மாங்காய்? சௌமியா பாப்பா உண்டா இருக்கா, இப்ப 6 மாசம் கர்ப்பம். நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மாங்காய் மேல ஆசை வராதா? ஆசை வரப்ப சொல்லி அனுப்புறேன், உன் வேலையை பார். சீக்கிரமா சொல்லிடு மயில. முத குழந்தைக்கு சாலினின்னு பேர் வைக்கலாம். எங்க அக்காவோட பேரு. பிறக்க போற குழந்தை பொண்ணுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. எனக்கு தெரியும். பிறக்க போற குழந்தை பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். இல்ல பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறது? அவளுக்கு இங்க தங்குறதுக்கே பிடிக்கல. அப்படின்னா அக்கா கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கட்டுமே, ஒரு சேஞ்சாவது இருக்கும். நானும் அதைத்தான் யோசனை பண்றேன். ஜெயன், அவ கொஞ்ச நாளைக்கு உங்க கூட வந்து தங்கினா என்ன? வரட்டும் அங்கிள், அதனால என்ன? யோ, அடுப்புல கறி வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ரதிக்கல் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ அங்க போய் குளி. ஓ உடம்பா சுத்தமாவும். அது எனக்கு தெரியும். வண்டிக்காரன ஓரம் கட்டுறியா? ஐயா கிட்ட முறைக்காத.